ஒரு குழந்தைக்கு எப்படி வந்து ஒரு சில்ட்ரனாக இருக்கிற குழந்தைக்கு வந்து 11 வயசு குழந்தைக்கு வந்து ஒருத்தர் வந்து த்ரெட்டன் பண்ணிடக்கூடாது, ஒரு தப்பான ஒரு பார்வை பார்த்துடக்கூடாதுன்னு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ, அந்த மாதிரி தியானம் பண்ணுறவனுக்கு ஒரு இடம் ரொம்ப முக்கியமானதுங்க. எனக்கு வந்து ஒரு ஒரு பிஞ்சு குழந்தை மாதிரி அது அந்த பாறை. அந்த பாறையை போய் பல மனிதர்கள் தொந்தரவு பண்ணுறத என்ன மாதிரி ஆளுங்களால் பார்க்க, ஏன்னா நாளைக்கு தேவைப்படும் ஒருத்தனுக்கு எனக்கு முன்னாடியே தெரியுதுங்க. எனக்கு தேவைப்படுறது மட்டும் கிடையாது, இன்னொருத்தனுக்கு தேவைப்படும். இந்த தேசம் அடிமையாக இருக்கும்போது சுதந்திரத்துக்காக போராடினது எதுக்கு போராடினாங்கன்னா, இந்த தேசத்துக்குள்ளே ஏதோ சம்பாதிப்போம் இருக்கோ ஒருத்தருக்கு தேவைப்படும். அது ரொம்ப முக்கியம். வாழ்நாளில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு பொருள் ஒவ்வொருத்தருக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி தியானம் பண்ணுறவனுக்கு ஒரு இடம் தேவைப்படுங்க. ஒரு இடம் தேவைப்படும். அந்த இடத்த ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து, இந்த இடம் ஒருத்தனுக்கு தேவைப்படும்டா, இந்த இடத்த கொடுத்துருங்கடா, சரியானவனுக்கு கொடுத்துருங்கடா. நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு கருவாடு திங்கிறதுக்கு 1500 இடம் இருக்குடா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலையும், இதை கொடுத்துருங்கடா அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல வடிவத்துக்குள்ளே தான் சொன்னேன். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்குள்ளேயும் புரிதல் கிடையாது, உலகத்துக்கும் புரிதல் கிடையாது. ஆனால் இதை பற்றி எல்லாம் தாண்டி காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். விடாது, சும்மா விடாது. காலத்துக்கு முன்னாடி எல்லாரும் குற்றவாளியாக நின்னையே தீரணும். காலம் இதுக்கு பதில் சொல்லும். அப்போ உண்மையான பேச்சு, உண்மையான செயல், உண்மையான வடிவத்தை எவன் வேணாலும் கிண்டல் பண்ணி கேள்வி பண்ணி நகர்ந்து போயிடலாம். ஆனால் காலத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நீ சாகிறதுக்கு முன்னாடி நீதிபதிக்கு தீர்ப்புக்காக காத்திருந்த கூண்டில் நினைப்ப பாரு, அந்த மாதிரி இந்த காலத்துக்கு முன்னாடி ஒரு நாள் மண்டியிட்டே ஆவ. நீ எவனா வேணால்ரு, இந்த உலகத்தில் எவனா வேணால்ரு, நீ ஒரு நாள் காலத்துக்கு முன்னாடி நீ மண்டிடுவ, மண்டியிட்டே ஆவ. எங்கே போயிடுவ, எந்த பக்கம் போயிட முடியும் உன்னால்? அன்னைக்கு